நான் புத்தகங்கள் கொண்டு போய் சேர்க்கணும்ல, எவ்வளவு இருக்குப்பா அப்படின்னு. அப்ப இதுல ஒரு முற்போக்கு புத்தக கண்காட்சி என்று ஒன்று வைத்து அதில் அரசியல் புத்தகங்களுக்கு மட்டுமே தளம் அமைத்து அங்கு எல்லோரும் கூடி அரசியலை பேசுவது என்பது தமிழ்நாட்டில் தற்போது எல்லாருக்கும் பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. என்னடா இது வெறும் என்டர்டைன்மெண்டா நம்ம அரசியல் நடத்திட்டு இருக்கலாம் பார்த்தா அப்படி இல்ல போல இருக்கே, எல்லாருக்கும் அரசியல் அவங்க விளங்க வச்சிருவாங்க போல இருக்கே, புத்தகம் படிக்க சொல்றாங்களே பேசுறாங்களேங்கிறதா அந்த பதட்டத்துடைய காரணம். நீங்க இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா கோவன் தான் பதறாரு. எதுக்கு? தற்கொலைன்னு சொன்னா. சம்பந்தப்பட்டவங்க பதறதே இல்லை. சம்பந்தப்பட்டவன் எப்ப பதறனா, நம்முடைய மருத்துவர் எழிலன் நாகநாதன் தற்கொலைன்னு சொல்லாதீங்க அந்த பிள்ளைகள் சொன்னோன்னு பதற ஆரம்பிச்சிட்டான். அடடா நம்ம தற்கொலையில வச்சுக்கிட்டு இருக்கோம், அவனை தற்கொலை சொல்லாதீங்க ஒருத்தர் பேசுறாங்கடா, தற்கொலையெல்லாம் தெளிச்சுட்டாங்கன்னா என்ன செய்யறதுன்னு ஒருத்தருக்கு. அப்ப யாரும் எந்த தெளிவும் பெற்றுவிடக் கூடாது என்று நினைத்துக் கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் இந்தியாவினுடைய ஒரு முக்கியமான இயக்கம் அறிவு திருவிழா என்ற பெயரில் ஓராண்டு காலம் ஒரு வார காலம் தொடர்ச்சியாக இது போன்ற நிகழ்ச்சி நடத்துவது என்பது பாராட்டுக்குரியது.